அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் திண்டிவனத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், தொடர் மழையால் திண்டிவனத்தில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். மோனிஷா, அதாவது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பல்வேறு தரப்பினரும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட ரோஷனைப்பேட்டை, அண்ணா நகர் ஆகிய இடங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது. முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழை நீரால் வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அவல நிலை நீடித்து வருகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் வேலைக்கு செல்வோரும் பெண்களும் என பல்வேறு தரப்பினரும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் தொற்று நோய் பாதிப்பு ஏற்படும் சூழல் நிலவி வருவதோடு மட்டுமல்லாமல் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துகளும் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதால் அப்பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து நிற்கும் மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரி தங்கள் பகுதி நகராட்சி கவுன்சிலர், நகராட்சி அதிகாரிகள் என பலரிடமும் புகார் தெரிவித்தும் கூட கடந்த 4 நாட்களாக தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியை வசித்து வரும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். எனவே தங்கள் பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். மோனிஷா, பரணிராஜ், தகவல்களுக்கு நன்றி.